கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் பிசாசுகள் இடைவிடாமல் தொந்தரவு தருபவைகள் என்று சொல்லி ஒரு விசை கூட உங்களோடு கூட வேதத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் 19 அதிகாரம் 10 அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறை எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றார். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்து இயேசு நமக்காக தான் சிலுவைக்கு சென்றார். அவருடைய ரத்தம் சிந்தப்படுதல் நிமித்தமாக நம்முடைய பாவங்களை அவர் எடுத்துக்கொண்டு, நம்ம எழுதி இருக்கிற சாபங்களை அவர் எடுத்துக்கொண்டு, பிசாசுக்கு நம்ம மேல் இருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் அவர் சிலுவையில் ஜெயிக்கும்படியாக, சாத்தானின் தலையை நசுக்கும்படியாக அவர் சிலுவைக்கு சென்றார். அப்படி அவர் நமக்காக சிலுவைக்கு செல்லக்கூடாதபடி சாத்தானை எப்படியெல்லாம் இயேசுவை சோதிக்கிறார். இங்கு பாருங்களேன், மறுபடி ஒரு விசை கூட இயேசு கிறிஸ்து பொந்தி பிலாத்து மூலம் அங்க சோதிக்கப்படுகிறார். அவன் என்ன சொல்றான் பாருங்களேன். பொந்தி பிலாத்து இயேசுவிடம், உனக்கு கிடைக்க போக இந்த தண்டையிலிருந்து உன்னை விடுவிக்க எனக்கு அதிகாரம் உள்ளது என்பது உனக்கு தெரியாது என்று கேட்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்ல வேண்டும் என்பது பிதாவின் திட்டமும் சித்தமாக இருக்கிறது. அதை எப்படியெல்லாம் பிசாசு மனிதர்கள் மூலமும் அங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குவதெல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னார். அங்கே சிலுவையில் தொங்கும்போது கூட அங்கே வேடிக்கை பார்த்து கொண்டது ஜனங்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, இவன் தன்னை தேவனுடைய குமாரனை நிரூபிப்பதற்கு சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும் என ஆலோசனை வழங்கினார்கள். எனக்கு அருமையானவர்கள், இயேசு கிறிஸ்து எத்தனை முறை பிசாசினால் அங்கே சோதிக்கப்படுறாரு பார்த்தீங்களா? ஆனால் நம் கிறிஸ்து இயேசு நமக்காக சிலுவைக்கு செல்ல வேண்டும், அவருக்கு பாடுகள் பட வேண்டும், அவர் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப வேண்டும் என்பது உங்களுடைய என்னுடைய தேவையாக காணப்பட்டது. நீங்களும் நானும் இன்றைக்கு பூமியில சாத்தானை ஜெயிக்கிறோம், பிசாசை மேற்கொள்கிறோம், மந்திரவாதிகளை சூனியக்காரிகளை மேற்கொள்கிறோம் என்று சொன்னார். அன்றைக்கு கிறிஸ்து சிலுவையில் ஜெயம் எடுத்தபடியினால் தான் அந்த இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்லக்கூடாதபடி அவர்களுக்கு எவ்வளவு போராட்டம் வந்தது. இதுதான் சாத்தான் திரும்பி திரும்பி சோதிக்கிறது என்று சொன்னது. இன்றைக்கு உபவாச நாட்களில உங்களே இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி பிசாசு வஞ்சிக்க வருவார், சோதிக்க வருவார். அதற்கு இடம் கொடுக்காதீங்கள். உபவாசத்தை மேற்கொள்ளுங்கள், தொடர்ந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்கள். எல்லா காரியங்களையும் கர்த்தராகிய தேவன் கிறிஸ்து இயேசு ரத்தத்தின் மூலம், வார்த்தையின் மூலம், பரிசுத்தாவின் உதவியோடு நமக்கு எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்கப்பார். நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற காரியத்தில் ஜெயம் எடுப்பீர்கள். நீங்க கிறிஸ்து இயேசு ரத்தத்தினால் சாத்தானை ஜெயிப்பீர்கள், மேற்கொள்வீர்கள். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் அவர் எல்லாவற்றையும் சிலுவையில் ஜெயம் எடுத்தார். பொந்தி பிலாத்துவை ஜெயம் எடுத்தார். அவரை குறித்து அவமானமாய் அவதூறா பேசினவர்களை ஜெயம் எடுத்தார். அதே போல அவர் ஜெயம் எடுத்தபடினால் பூமியில் நீங்களும் நானும் எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்க போகிறோம். நாம் எதையும் செய்யவில்லை, அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து வைத்திருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது உபவாசம் பண்ணுங்கள், ஜெபிங்கள், வேதத்தை வாசிங்கள், கர்த்தருடைய பாதத்தில் காத்திருங்கள். உங்களுக்குரிய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அது பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வரப்போகிறது. அதை ரிசீவ் பண்ண காத்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சல் ஷீலா ரசாரி. God bless you all. Amen. Amen. Amen.